சேனல். நம்ம இன்னைக்கு சாக்லேட் ட்ரஃபல் பேக்கரி ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்துட்டு டார்க் சாக்லேட்டு 2 பேக் எடுத்துருக்கோம். இது வந்துட்டு நியூட்ரல் ஜெல்லு இது ரெசிபி சொல்கிறேன். இது வந்துட்டு லிக்விட் குளுக்கோஸு. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி இன்றைக்கி சாக்லேட் ட்ரஃபல் செய்யுதுன்னு பார்க்கலாம். பேக்கரி ஸ்டைலில் நல்லாயிருக்கும், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம சாக்லேட் பார் 2 பேக்கெட்டு அப்படின்னா அது 500 கிராம் இது 2 பேக்கெட்டு 1 kg. அதை எடுத்து நம்ம நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ எல்லாமே வெயிட் பண்ணிக்கலாம் என்னென்னு. இதில் வந்துட்டு 200 கிராம் நியூட்ரல் ஜெல்லுன்னா தெரியல, நியூட்ரல் கேக் மேலெல்லாம் போடுறது நியூட்ரல் ஜெல்லு, அது வந்துட்டு 200 கிராம் எடுத்துருக்கு. அப்புறம் லிக்விட் குளுக்கோஸ், இது வந்துட்டு 100 கிராம் லிக்விட் குளுக்கோஸ். இது வந்துட்டு 100 கிராமு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து விப்பிங் க்ரீம் நார்மல் க்ரீமு தான், நம்ம ஃப்ரெஷ் க்ரீமு. இது 1 kg. சாக்லேட் பார் எவ்வளோ எடுக்கிறோமோ அது மாதிரி க்ரீம் அவ்வளோ எடுக்கணும். நாங்கள் 1 kg தான் போடுறது. நீங்கள் வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கோங்க, 1/2 kg கூட போட்டுக்கோங்க. 1/2 kg க்ரீமு, 1/2 kg சாக்லேட் பாரு, 100 கிராம் நியூட்ரல் ஜெல்லு, 50 கிராமு லிக்விட் குளுக்கோஸ். இது 4 தான் போடணும். இது 1 kg வரும். நெக்ஸ்ட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நான் இதில் தான் பண்ணுறேங்க. இது இருக்கிறவங்க இதில் பண்ணுங்க, அப்படி இது இல்லாதக்கிறவங்க ஸ்டவ்வில் கூட பண்ணலாம். நம்ம நார்மலாக கேஸ் ஸ்டவ்வில் கூட பண்ணலாம். இது நல்லா சூடு பண்ணணும். சரி, க்ரீம் மாத்திரம் போட்டிருக்கு, க்ரீம் மாத்திரம் போட்டு நல்லா சூடு பண்ணணும். இப்படி ஆட்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அது லைட்டாக சூடு ஆகிட்டதுக்கப்புறம், கொஞ்சம் சூடு ஆகிறதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி வச்சுருந்தோம்ல நியூட்ரல் ஜெல்லும் லிக்விட் குளுக்கோஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். அதில் அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா அப்படியே மறுபடியும் சூட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மெல்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே மெல்ட் ஆகும். அந்த சூடில் அது எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். அது 2 மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் சாக்லேட் பாரு 1 kg, இது எடுத்து அதில் ஆட் பண்ணலாம். எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இது நல்லா மெல்ட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆனில் இருக்கட்டும், என்ன பிரச்சனை இல்லை. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க.
ஏன்னா அந்த சூடில் அது மெல்ட் ஆகிடும் சாக்லேட் பாரு. நம்ம சூடு பண்ணதுலேயே அதிலே மெல்ட் ஆகிடும். பாருங்கள், சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி ஆகிடுச்சு, ரெடி வந்துச்சு. மொத்தமாக கிளியராக மெல்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டார்க்காக நம்மளுக்கு கிளியராக தெரியும். இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடு. ஒருத்தர் ஒரு ஸ்டைலாக இருக்கும். நாம் யூஸ் பண்ணுறது தான். இப்போ அதை எடுத்து நல்லா நீட்டாக ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபில்ட்ரு எதுக்கு பண்ணுறாங்கனாக்கா அதில் இன்னும் டஸ்ட்டெல்லாம் நம்ம சாக்லேட் அது இது எல்லாமே இருந்துச்சுன்னா அதில் ஃபில்டர் ஆகிடும். எந்த சாக்லேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணோம், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மெத்தடு இருக்கும். இது நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடு. பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைப் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது நல்லா இருக்கும். பாருங்கள், சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி ஆயிடுச்சு. இது இன்றைக்கி யூஸ் பண்ண முடியாது, இன்றைக்கி கொஞ்சம் சூடாக இருக்கும். நாளைக்கு நல்லா செட் ஆகிடும். அப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலான்னா சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக, எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோதான், இது பேக்கரி ஸ்டைலில் ட்ரஃபிள் ரெடி ஆயிடுச்சு, சாக்லேட் ட்ரஃபிள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு எல்லாருக்கும் வரும். ஓகே, தேங்க்யூ.